எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அடாக் நெட்வொர்க் இன்ட்ரோடக்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடாக் நெட்வொர்க் அப்படின்னா என்ன? அடாக் மீன்ஸ் வென் நெசசரி ஆர் நீடட். ஸோ செகண்ட் டெஃபினிஷன் பார்த்தோம்னா அடாக் ரெஃபர்ஸ் டு சம்திங் தட் ஹாஸ் பீன் கிரியேட்டட் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஆர் கோல் often exist only until the goal has been achieved. எப்போ நமக்கு இந்த நெட்வொர்க் ஒரு கம்யூனிகேஷன் சடனாக தேவைப்படுதோ அப்போ அடாக் நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணி நம்ம கம்யூனிகேஷனை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே மறுபடியும் என்னென்னா நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ அப்போ என்னென்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே நம்ம நெட்வொர்க்லேருந்து வெளியே வந்துடுவோம். அதுதான் அடாக் நெட்வொர்க் அப்படின்றது. ஸோ இதில் ஒயர்லெஸ் நெட்வொர்க் அப்படின்னு எடுக்கும்போது ரெண்டு டைப்பாக சொல்கிறாங்க. ஒன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டு, இன்னொன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டு அப்படின்னும் போது ஃபிக்ஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய மொபைல் நெட்வொர்க்கில் இருக்கிற மாதிரி பேஸ் ஸ்டேஷன் டவர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த பேஸ் ஸ்டேஷன், அந்த பேஸ் ஸ்டேஷன் எல்லாம் கனெக்ட் ஆகிறது மொபைல் சுவிட்சிங் சென்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு மானிட்டரிங் சிஸ்டம்காக, ஒரு கனெக்டிங்காக இருக்கிறது சென்ட்ரலைஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒயர்லெஸ் லேன், செல்லுலார் நெட்வொர்க் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ரெண்டாவது டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணுறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லெஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லெஸ் மெஜாரிட்டி ஆஃப் த மொபைல் அடாக் நெட்வொர்க்கில் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லெஸ் தான். ஸோ அதுக்கு சென்ட்ரலைஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே இருக்காது. ஸோ ஒவ்வொரு லேப்டாப்போ இல்லை மொபைலோ ஒவ்வொரு டிவைஸும் ஒரு நோடாக ஆக்ட் ஆகுது. அந்த லேப்டாப் ஆர் மொபைல் டைரெக்டாக அந்த நோடுக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். பட் கம்யூனிகேட் பண்ணுற டிஸ்டன்ஸை விட அதிகமாக இருக்குது, கவரேஜ் டிஸ்டன்ஸை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்பிட்வீன் இருக்கிற இந்த மாதிரி நோட்ஸை, சப்போஸ் இந்த லேப்டாப்போட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னும் போது டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியாது, கவரேஜ் டிஸ்டன்ஸில் இருக்காது. அப்போது இந்த இன்பிட்வீன் இன்டர்மீடியட் நோட்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய பேக்கெட்டை ஃபஸ்ட்டு இந்த மொபைலுக்கு அனுப்பி அந்த மொபைலிருந்து இந்த லேப்டாப்புக்கு அனுப்பலாம். ஸோ இதுதான் பியர் டு பியர் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சென்ட்ரலைஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே இருக்காது. எக்ஸாம்பிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லெஸ்க்கு அடாக் நெட்வொர்க். அடுத்தது ஒயர்லெஸ் அடாக் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மல்டி ஹாப் நெட்வொர்க் தட் டஸ் நாட் ரிக்வயர்ட் எனி ஃபிக்ஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ தான் நம்ம பார்த்தோம். பியர் நோட்ஸ் டேக் பார்ட் இன் த டிரான்ஸ்மிட்டிங் பேக்கெட். ஸோ பியர் நோட்ஸ்ன்னும் போது இப்போது V0 to V7 ஒரு பேக்கெட் வரணும் அப்படின்னா V3 அண்ட் V6ஓட சப்போர்ட்டோட தான் வர முடியும். ஸோ அப்போ என்னென்னா V0 to V3 ஃபஸ்ட்டு ஹாப், V3 to V6 செகண்ட் ஹாப், V6 to V7 தேர்ட் ஹாப். அப்போ இது மல்டிபிள் ஹாப் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டார் டோபாலஜி மாதிரி இருக்கிறது சிங்கிள் ஹாப் நெட்வொர்க். இப்போ சோர்ஸ் நோடு ரெட் கலரில் இருக்குது. இது எல்லாமே நம்ம டெஸ்டினேஷன் நோடாக நம்ம ட்ரீட் பண்ணோம்னா என்ன பண்ணுறோன்னா இந்த சோர்ஸ் நோட்லேருந்து டைரெக்டாக சிங்கிள் ஹாப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா எல்லா நோடையும் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இது சிங்கிள் ஹாப் நெட்வொர்க். எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த அடாக் நெட்வொர்க் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா சுச்சுவேஷன் இன் விச் யூஸ்ஃபுல் நீட் டு செட்டப் எ நெட்வொர்க் ஃபாஸ்ட். ரொம்ப குயிக்காக ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் டைம் ஆஃப் எமர்ஜென்சி, ரிலீஃப் ஆப்ரேஷன், ஆக்சஸ் ஆஃப் நெட்வொர்க் எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத இடங்களில். ஸோ இதுக்கு ரொம்ப பிளானிங் தேவையில்லை. இமீடியட்டாக ஒரு 10 லேப்டாப் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக ஒரு அடாக் நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணி வித்தின் ஒரு 100 மீட்டர் ரேடியஸ்க்குள்ளார அந்த ஈச் நோட் வில் பி communicating with another node. The information will be communicated. ஸோ அப்போ என்னென்னா நேச்சுரல் டிசாஸ்டர் டைம், எமர்ஜென்சி டைம், மிலிட்ரி அப்ளிகேஷனில் இந்த அடாக் நெட்வொர்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அடாக் நெட்வொர்க்கில் ரெண்டு டைப் சொல்கிறாங்க. அப்படி என்ன டோபாலஜி அண்ட் டிப்ளாய்மெண்ட் வைஸ் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ், அனதர் ஒன் இஸ் ஹெட்ரோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ்னா என்ன? நோட்ஸ் ஆர் சிமிலர் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நோட்ஸ் ஆர் சிமிலர் கேப்பபிலிட்டி அப்படின்னா
இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் ரெப்ரசன்ட்ல ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஹோமோஜீனியஸ், செகண்ட் பிக்சர் ரெப்ரசன்ட் பண்ணுறது ஹெட்ரோஜீனியஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சருக்கும் செகண்ட் பிக்சருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற எல்லா டிவைஸுமே லேப்டாப்ஸ், அதாவது கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இப்போது இந்த எல்லா லேப்டாப்புமே ஈக்குவல் கேப்பபிலிட்டி ஆர் ஈக்குவல் கம்ப்யூட்டேஷனல் கெப்பாசிட்டி இருக்கும். அப்போ ஒரு நோடில் இருந்து இன்னொரு நோடு கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரே கெப்பாசிட்டி உள்ள நோட்ஸ், கம்ப்யூட்டேஷனல் கெப்பாசிட்டி இருக்கிற நோட்ஸ் இருக்கிறதுனால அதில் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. ஸோ அப்போ என்னென்னா, இதே ஹெட்ரோஜீனியஸ் நெட்வொர்க்கில் ஒரு லேப்டாப் ஒரு மொபைலோட கம்யூனிகேட் பண்ணும்போது லேப்டாப்னுடைய கம்ப்யூட்டேஷனல் கெப்பாசிட்டி ஜாஸ்தி, மொபைலோட கம்ப்யூட்டேஷனல் கெப்பாசிட்டி கம்மி. பட் ஸ்டில் மொபைல் ஃபோன் இஸ் சப்போர்ட்டிங் இன் த ஹெட்ரோஜீனியஸ் நெட்வொர்க். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டேஷனல் கெப்பாசிட்டி ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற டிவைசஸை இன்டர்கனெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போது இது ரெண்டுமே அடாக் நெட்வொர்க் தான். இது நோட்ஸ் ஹேவ் சிமிலர் கேப்பபிலிட்டி. இந்த நெட்வொர்க் வந்து ஹெட்ரோஜீனியஸ் வந்து நோட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் கேப்பபிலிட்டி. ஸோ இதுதான் இதனுடைய டிஃப்ரென்ஸ். இப்போது இந்த இதில் ஜென்ரல் கான்செப்ட்ஸ் அப்படின்னும் போது Haddock networks are types of distributed wireless network. Distributed wireless network means each and every node having equal rights. ஸோ எல்லா நோடுமே வந்து ஒரே பியர் நோட்ஸ் தான். அப்போ எல்லா நோடுமே இன்னொரு நோடை டைரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். எப்படி வந்து கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Haddock நெட்வொர்க்கில் டைம் டிவிஷன் டியூப்ளெக்சிங் மோட் அப்படின்றாங்க. இங்கே செகண்ட் டயக்ராம், செகண்ட் பிக்சரில் ரெப்ரசன்ட் பண்ணுறது இதை ஒரு நோடாகவும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நோடு வந்து இந்த பர்டிகுலர் நோடை கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னும் போதும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டைம் டிவிஷன் டியூப்ளெக்சிங் அப்படின்னா ஒரே ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனல் வழியாக ஒரு நோடு டிரான்ஸ்மிட் பண்ணும்போது இன்னொரு நோடு ரிசீவராக ஆக்ட் ஆகும். இந்த நோடு டிரான்ஸ்மிட் பண்ணும்போது இது டிரான்ஸ்மிட்டராகவும் இது ரிசீவராகவும் இருக்கும். இங்கே வந்து என்னென்னா சைமல்டேனியஸ் கம்யூனிகேஷன் மாதிரி தெரியும், ஆனால் சைமல்டேனியஸ் கம்யூனிகேஷன் கிடையாது. ஃப்ரீக்வன்சி டிவிஷன் டியூப்ளெக்சிங்கில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷனுக்கு ஒரு பாத் இருக்குது, ரிசீவிங்க்கு ஒரு பாத் இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரெண்டு சேனல் இருக்கிறதுனால சைமல்டேனியஸ் கம்யூனிகேஷன் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஒரு பேண்ட்வித் வேஸ்டேஜ் இருக்கும், இதில் பேண்ட்வித் வேஸ்டேஜ் இருக்காது, பேண்ட்வித் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். இப்போ ஹடாக் நெட்வொர்க்கில் சிங்கிள் ஹாப் நெட்வொர்க், மல்டி ஹாப் நெட்வொர்க் அப்படின்னு நம்ம வந்து ரெண்டு டைப்பாக வந்து பிரிக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே படித்த மாதிரி ஹடாக் நெட்வொர்க் சிங்கிள் ஹாப் நெட்வொர்க் டெக்னாலஜியில் வர்றது பார்த்திங்கன்னா ப்ளூடூத், ஜிக்பி, IEEE 802.11 ஹடாக் மோட். தட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் திஸ் இஸ் a Wi-Fi. Okay, so Bluetooth, Zigbee and Wi-Fi is coming under single hop. அப்போ என்னென்னா சென்ட்ரலைஸ்டாக ஒரு ஜிக்பி அப்படின்னு இருக்கும்போது ஓவரால் கண்ட்ரோலர் இருக்கும். அந்த கண்ட்ரோலரில் நிறைய டிவைசஸ் இன்டர்கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி டிவைஸ் வந்து டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே சென்ட்ரலில் கண்ட்ரோலிங் யூனிட் இருக்குன்னா ஈச் அண்ட் எவ்ரி டிவைஸ், ஈச் அண்ட் எவ்ரி சென்சார் வந்து ஒரு நோடாக ஆக்ட் பண்ணால் ஈச் அண்ட் எவ்ரி சென்சார் டைரக்ட்லி கம்யூனிகேட்டிங் டு த சென்ட்ரல் கண்ட்ரோலிங் பாயிண்ட். ஓகே, இது வந்து வித்தின் ஒன் ஹாப்லேயே டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறதுனால சிங்கிள் ஹாப் நெட்வொர்க். இப்போ அதே மாதிரி வந்து ப்ளூடூத் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ளூடூத் டிவைசஸ் ஒன் டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணும். இன்டர்மீடியட் நோட்ஸ் எதுவுமே இருக்காது. பட் இன் ஹடாக் நெட்வொர்க், த மல்டி ஹாப் நெட்வொர்க்கில் இந்த மல்டி ஹாப் நெட்வொர்க் டிஸ்டன்ஸ் கவரேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது இதை சப்போஸ் ஒரு V0 to V7 நம்ம இன்ஃபர்மேஷன் அனுப்பணும் அப்படின்னா இந்த V0 அப்படிங்கிற நோடு வந்து டைரெக்டாக V7க்கு அனுப்ப முடியாது. பிகாஸ் இதனுடைய கவரேஜ் டிஸ்டன்ஸ் இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணோம்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனில் டைரெக்டாக கவரேஜ் டிஸ்டன்ஸ்லேயே இல்லை, கவரேஜ் ரீஜியன்லேயே இல்லாத ஒரு V7ஓட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை யூஸிங் இன்டர்மீடியட் நோட்ஸ். இப்போது இங்கேருந்து பேக்கெட்ஸ் வந்து V3க்கு வந்து V3லேருந்து பேக்கெட் V6க்கு வந்து V7 நம்மளால் ரீச் பண்ண முடியும். அப்போது V0 to V3 ஃபர்ஸ்ட் ஹாப், V3 to V6 செகண்ட் ஹாப், V6 to V7 தேர்ட் ஹாப். அதனால தான் இதை மல்டி ஹாப் நெட்வொர்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இன்டர்மீடியட் நோட்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் ஆர் ஃபார்வர்டிங்
to transmit the packet from V0 to V7. Enabling technologies ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அடாக் நெட்வொர்க் வந்து இன்வென்ட் ஆகும்போது பிகினிங் லெவல் அப்ளிகேஷன் ஆர் எனேபிளிங் டெக்னாலஜி அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு டயக்ராம் ரெப்ரசன்டிங் ZigBee டெக்னாலஜி, செகண்ட் ஒன் இஸ் ப்ளூடூத், தேர்ட் ஒன் இஸ் அடாக், பேசிக் அடாக் ஒயர்ட் நெட்வொர்க். ஸோ இது ஒயர் நெட்வொர்க், இதுக்கப்புறமா ஒரு ஒயர்லெஸ் மோடம் இருக்குது, அதுலேருந்து டைரெக்டாக இதில் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. சிங்கிள் ஹாப்பில் இந்த மோடம்லேருந்து லேப்டாப்புக்கு டைரெக்டாக கம்யூனிகேஷன் வந்து பண்ணுறதுனால இதுவும் சிங்கிள் ஹாப் நெட்வொர்க் தான். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எனேபிளிங் டெக்னாலஜிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு டெக்னாலஜி ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். அதனுடைய டிஃப்ரென்ஸ் மட்டும் ஆர் கம்பேரிசன் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ZigBee அப்படின்னும் போது ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராசஸ், வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டெலிவிஷன் இது எல்லாமே இன்டர்கனெக்ட் பண்ணி அதனுடைய ஆன் அண்ட் ஆஃபு, அப்புறம் வந்து ரன்னிங் டைமு எல்லாமே வந்து நம்மளால் ஆட்டோமேட் பண்ண முடியும் பை யூஸிங் ZigBee டெக்னாலஜி. ஸோ இதனுடைய டேட்டா டிரான்ஸ்மிஷன் ரேட் வந்து 250 kbps இருக்குது. கவரேஜ் டிஸ்டன்ஸ் 10 meters to 100 meters. அப்போ வித்தின் த பில்டிங் நம்ம வந்து நம்மளுடைய டிவைசஸை கம்யூனிகேட் பண்ண முடியும். இது மாஸ்டர் ஸ்லேவ் மோடில் ஒர்க் ஆகுது. ஸோ இதனுடைய ஸ்பெசிஃபிக் அட்வான்டேஜ் என்னென்னா லாங் பேட்ரி அந்த ZigBee நெட்வொர்க்கில் இருக்கும். ஏன்னா வந்து எல்லாமே பவர்டு வித்தின் த ஹவுஸ்ன்னும் போது டைரெக்டாக ப்ளக் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிமிலர் மேனர் இன் ப்ளூடூத்தை பர்சனல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒயர்லெஸ் ஆல்டர்னேட்டிவ் டு RS-232 கேபிள். ஜென்ரலாக RS-232 கேபிள் வந்து நம்ம ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு ஒயர்டில் கனெக்ட் பண்ணி ஹை ஸ்பீடில் டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது RS-232 கேபிள். இந்த கேபிளை ரீப்ளேஸ் பண்ணி வந்த டெக்னாலஜி தான் ப்ளூடூத் டெக்னாலஜி. இந்த ப்ளூடூத் டெக்னாலஜி ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு டேட்டாஸை நம்ம பல்காக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் வித் ஹை ஸ்பீடில். ஸோ அப்போ என்னென்னா ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு டைரெக்டாக நம்ம வந்து பல்க் ஆஃப் டேட்டாவை நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணலாம் பை யூஸிங் ப்ளூடூத். இதனுடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ZigBeeல 250 kbps தான், இங்கே வந்து 1 Mbps. The corresponding speed increases 1 Mbps. Coverage distance also 100 meters. Maximum distance is 100 meters. So Bluetooth devices we can connect 8 devices at a time. So authentication encryption additionally இதில் இருக்குது, அது additional feature. அடுத்தது மொபைல் அடாக் IEEE 802.11 ஆல்மோஸ்ட் இது வைஃபை சிங்கிள் ஹாப் நெட்வொர்க். இதுவும் சிங்கிள் ஹாப் தான், ரூட்டர்லேருந்து ஆர் மோடம்லேருந்து டைரெக்டாக உங்களுடைய லேப்டாப்புக்கு டைரெக்டாக கம்யூனிகேட் ஆகிறதுனால சிங்கிள் ஹாப் நெட்வொர்க். இதனுடைய ஸ்பீட் வந்து ப்ளூடூத்தை விட அதிகம், 54 Mbps. ஓகே, த மேக்ஸிமம் ஸ்பீட் இஸ் 54 Mbps. இதனுடைய கவரேஜ் டிஸ்டன்ஸும் அதிகம், 100 meters to 200 meters. ஸோ இது வந்து ஒரு பியர் டு பியர் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ பியர் டு பியர் கம்யூனிகேஷன், சேம் கம்ப்யூட்டேஷனல் கெப்பாசிட்டி, சேம் அனதர் கம்ப்யூட்டேஷனல் கெப்பாசிட்டி. ஒரு நோட் டைரெக்டாக இன்னொரு நோடோட கம்யூனிகேட் பண்ணுறது பியர் டு பியர் கம்யூனிகேஷன். இன்எக்ஸ்பென்சிவ் ஹார்ட்வேர், இதில் வந்து ஸ்பெஷல் ஹார்ட்வேர் எதுவுமே வந்து தேவையில்லை. ஓகே, ஸோ ஒரு லேப்டாப் இருந்தால் போதும், ப்ளூடூத் டெக்னாலஜி எனேபிள்டாக இருந்தால் போதும், டைரெக்டாக நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம இன்னொரு வீடியோவில் இதனுடைய எக்ஸ்டென்ஷனை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.